தமிழ் சினிமாவில் டாப் 4ல் இருக்க ஆக்டர்ஸோட கடைசியாக வந்த படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து லாஸ்ட் இயர் வந்து கமல் சாரோட இந்தியன் 2, அப்புறம் ரஜினி சாரோட வேட்டியன், அப்புறம் விஜய் சாரோட கோட், அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து அஜித் சாரோட விடாமுயற்சி படம். ஸோ அந்த 4 படத்தோட ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் கலெக்ஷனை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸில் ஆல்மோஸ்ட் வந்து பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் ஆகிற ஸ்டேஜில் வந்து இருந்தது தான். ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து ஃபைனல் ரிப்போர்ட்டாக கூட நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்தோட தமிழ்நாட்டு கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 54 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேட்டியன் வந்து 96 crores வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இதே வந்து கோட் வந்து பார்த்தீங்கன்னா 219 crores வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அஜித் சாரோட விடாமுயற்சி வந்து பார்த்தீங்கன்னா 80 crores வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் விஜய் சாரோட கோட் வந்து 219 crores வந்து அதிகமாக வந்து கலெக்ட் பண்ணியிருக்க படம். அடுத்து வந்து ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 வந்து 26 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேட்டியன் வந்து 20 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கோட் வந்து 13 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. விடாமுயற்சி வந்து 3 crores தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. இதில் வந்து கமல் சாரோட இந்தியன் 2 படம் வந்து தான் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 26 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 வந்து 9 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேட்டியன் வந்து 20 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. கோட் வந்து பார்த்தீங்கன்னா 27 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. விடாமுயற்சி வந்து பார்த்தீங்கன்னா 9 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து விஜய் சாரோட கோட் படம் தான் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 27 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து இந்தியன் 2 வந்து 6 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. வேட்டியன் வந்து 17 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. கோட் வந்து 13 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. விடாமுயற்சி வந்து பார்த்தீங்கன்னா 4 crores தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. இதில் வந்து ரஜினி சாரோட வேட்டியன் படத்தோட கலெக்ஷன் தான் அதிகம். ஸோ 17 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா சைடில் வந்து இந்தியன் 2 வந்து பார்த்தீங்கன்னா 7 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. வேட்டியன் வந்து பார்த்தீங்கன்னா 6 crores. கோட் வந்து பார்த்தீங்கன்னா 27 crores. விடாமுயற்சி வந்து பார்த்தீங்கன்னா 1 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து ஆப்வியஸாக வந்து விஜய் சாரோட கோட் படம் தான் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு, 27 crores. அடுத்து வந்து ஓவர்சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 படம் வந்து பார்த்தீங்கன்னா 50 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு ஓவராலாக. ஓவர்சீஸ் அதாவது அமெரிக்கா, கனடா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, ஸோ இது எல்லாமே வந்து ஓவர்சீஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஓவர்சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 வந்து 50 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேட்டியன் வந்து 83 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கோட் வந்து பார்த்தீங்கன்னா 156 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. விடாமுயற்சி வந்து 40 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஓவர்சீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் தான் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. 156 crores வந்து ஓவர்சீஸில் மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 வந்து 150 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. வேட்டியன் வந்து 240 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கோட் வந்து 456 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. விடாமுயற்சி வந்து 140 crores வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. விஜய் சாரோட கோட் படம் தான் அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு, 456 crores. ஸோ இதில் வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேட்டியன் படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம் தான். ஸோ அதில் வந்து 1 or 2 சீன்ஸ் வந்து மாஸாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இதே வந்து விடாமுயற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கண்டென்ட் ஓரியன்டட் தான். அது வந்து மாஸ் சீனே எதுவுமே கிடையாது. ஸோ இந்த கம்பேரிசன் வந்து கண்டென்ட் ஓரியன்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேட்டியனும் சரி விடாமுயற்சியும் சரி நல்ல கலெக்ஷன் தான். அடுத்து வந்து ரஜினி சாரோட கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த வருஷம். அதே மாதிரி அஜித் சாரோட குட் பேட் அக்லி அந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது ஏப்ரல்ல. அப்புறம் கமல் சாரோட தக் லைஃப் அது வந்து ஜூன்ல வந்து ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து விஜய் சாரோட ஜனநாயகன் அது வந்து அக்டோபர் அப்படி இல்லைன்னா ஜான்ல தான் ரிலீஸ் ஆகும். ஆல்மோஸ்ட் கன்ஃபார்மா ஜான்ல தான் ரிலீஸ் ஆகும். இவங்களோட அடுத்த படம் வந்து இதுதான் லைன் அப். ஸோ இந்த படம் வந்து கலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும்னு வந்துட்டு நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.